ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் தன்ஷிக் தமிழ் vlogs. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த புனித ஸ்தலம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே உருவமாக அருள்பாலிக்கும் அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயிலாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. பழங்கால வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் செங்கோட்டு மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. இந்த மலையில் ஏறி செல்லும் பக்தர்கள் மனசில் ஒரு தனி ஆன்மீக உணர்வு உருவாகுது. மலையின் மேல் இருந்து பார்க்கும்போது சுற்றியுள்ள இயற்கை காட்சிகள் கண்களை ரொம்பவே கவருதுங்க. இந்த கோயில் மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் மற்றும் பெண் சக்திகள் இணைந்த அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் தாங்க. வாழ்க்கையில் ஒற்றுமை, அமைதி, குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு மன அமைதி கிடைக்கும். மேலும் இங்குள்ள நாகர் சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றது. திருமணத்தடை, நாகதோஷம், ராகு கேது பிரச்சனைகள் நீங்க பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயில் தமிழர்களின் கட்டடக்கலை திறமையை வெளிப்படுத்துகிறது. பண்டிகை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக சிவராத்திரி மற்றும் முக்கிய திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்பிக்கையுடன் அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். அதனால் தினமும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர். ரீசன்ட் டேஸில் நாங்களுமே திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு தான் வந்தோம். குடும்பத்தில் சில பிரச்சனை இருந்ததால் எங்கள் ஜோசியர் அங்கே போயிட்டு 9 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றி வழிபட சொல்லியிருந்தாங்க. அவரோட ஆலோசனைப்படி நாங்களும் சுவாமியை மனமாற வழிபட்டு வந்தோம். அந்த கோயிலில் கிடைத்த அமைதியும் மனநிறைவும் வார்த்தையாலும் சொல்ல முடியாதுங்க. அங்கு சென்று வந்த பிறகு மனம் மிகவும் லேசாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது. அர்த்தநாதீஸ்வரர் அருள் எங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் தருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு முறை நீங்களும் சென்று தரிசனம் செய்து இறை அருளை பெறணும்னு, உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர ஓம் அர்த்தநாதீஸ்வராய நமக அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன மாதிரி புது யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும், கடன் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு 9 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஜோசியக்கார் சொல்லி தெரியும். பட் அது எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே இது ஒரு பொதுவான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் அங்கே போயிட்டு தரிசனம் பெற்றுட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம் அங்கே நூற்றுக்கணக்கான படிகள் இருக்குது. நம்ம அது வழியாக போகணுன்னாலும் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா காரு, பஸ்ஸு, 2 வீலர்ஸ் போகிறதுக்கு வேறு ரூட் வேறு இருக்குது. நம்ம அது மூலமாகவும் போய்க்கலாம். இன்னொன்று குளிக்கிற வசதியெல்லாம் அங்கே கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தே குளிச்சுட்டு நேராக சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி தான் நம்ம போகணும்.